சற்று முன் வாக்காளர் தேர்தல் மோசடி, கவிழ்ந்தது பாஜக ஆட்சி, நீதிமன்றம் கொடூர உத்தரவு, அதிர்ச்சியில் தேர்தல் ஆணையம். அதாவது வாக்காளர் பட்டியல்கள் என்பது மிகுந்த வெளிப்படைத்தன்மையுடன் தயாரிக்கப்பட்டவை என்றும், அதை தயாரிக்க பல கட்ட பணிகள் இருக்கும் நிலையில் அனைத்து கட்டங்களிலும் அரசியல் கட்சிகள் அந்த பணியில் தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றும் முறைகேடு குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. முந்தைய தேர்தல்களின் வாக்காளர் பட்டியலில் தவறுகள் இருப்பதாக அரசியல் கட்சிகளும் தனிநபர்களும் குற்றஞ்சாட்டி கேள்வி எழுப்புவதை தேர்தல் ஆணையம் கடுமையாக விமர்சித்துள்ளது. இதற்காகவே ஒவ்வொரு தேர்தல்களுக்கும் முன்னரும் உரிமைகோரல் செய்யவும் மற்றும் ஆட்சேபனை செய்யவும் அவகாசம் கொடுக்கப்படுகிறது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்ட செய்தி அறிக்கையில், தேர்தலுக்கு முன் குறிப்பிட்ட நேரத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் குறித்து புகார் அளிக்கப்பட்டிருந்தால் அவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு புகார்கள் உண்மையானதாக இருந்தால் தேர்தலுக்கு முன்பே தேர்தல் பதிவு அதிகாரிகளால் அவை சரி செய்யப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு செயல்முறையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டுள்ளன என்றும், பல அரசியல் கட்சிகளும் அவற்றின் வாக்குச்சாவடி முகவர்களும் சரியான நேரத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை மதிப்பாய்வு செய்ய தவறிவிட்டனர் அல்லது அதற்கான ஆட்சேபனைகளை எழுப்பவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்ட 10 அம்ச அறிக்கையில், மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் செயல்முறை பல அடுக்குகளை கொண்ட பரவலாக்கப்பட்ட அமைப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக அதில் துணை பிரிவு மாஜிஸ்திரேட் அளவிலான அதிகாரிகள், அதாவது தேர்தல் பதிவு அதிகாரிகள், வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளின் உதவியுடன் வாக்காளர் பட்டியலை தயாரித்து இறுதி செய்யும் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதாக கூறப்பட்டுள்ளது. தேர்தல் பதிவு அதிகாரிகள் மற்றும் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் தான் வாக்காளர் பட்டியலை இறுதி செய்கின்றனர் என்றும், எனவே அதன் துல்லியத்தன்மையை அவர்களே பொறுப்பு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரைவு பட்டியல்கள் அனைத்தும் அரசியல் கட்சிகளுடன் காகித வடிவத்திலும் மற்றும் டிஜிட்டல் வடிவங்களிலும் பகிரப்படுகின்றன என்றும், பொதுமக்களின் அணுகலுக்காக தேர்தல் ஆணையம் வலைத்தளத்திலும் வெளியிடுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தேர்தல் ஆணையம் மீது பல குற்றச்சாட்டுகளை அடுக்கியவர்களில் முக்கியமானவர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தான். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலும் அதற்கு முன் நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் பல பகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி சில ஆதாரங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார். மக்களவை தேர்தலின் போது மத்திய பெங்களூரு தொகுதியில் உள்ள மகாதேவபுரா எனும் சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் சுமார் 1 லட்சம் போலி வாக்காளர்களை கண்டிருப்பதாக ராகுல் காந்தி சில ஆதாரங்களை வெளியிட்டிருந்தார். அதில் போலி பெயர்கள், போலி முகவரிகள், போலியான தந்தை பெயர், ஒரு சிறிய குடியிருப்பில் 80 வாக்காளர்களின் பெயர்கள் இருப்பது என பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மேலும் வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்து இந்த முறைகேடுகளை கண்டறியவே காங்கிரஸ் கட்சிக்கு சுமார் 6 மாத காலம் எடுத்ததாகவும், தேர்தல் ஆணையம் காகித முறையில் கொடுப்பதால் அவற்றை ஆய்வு செய்வதில் சிக்கல் இருப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் ஆணையம் ஏன் இந்த வாக்காளர் பட்டியலை டிஜிட்டல் முறையில் கட்சிகளுக்கு வழங்குவதில்லை என்ற கேள்வியும் எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த நிலையில்தான் இது குறித்து ஆதாரங்களை திரட்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உறுதியாக பாஜக ஆட்சியை கவிழ்ப்பதற்கான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளிக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்து வருகிறேன் என்றார் ராகுல் காந்தி. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.